Exercise 1.2 miscellaneous practice problem. First one பார்க்கலாம். Sankari purchased 2.5 meter cloth to stitch a long skirt and 1 3/4 meter cloth to stitch blouse. If the cost is rupees 120 per meter. Per meter na என்ன ஒரு மீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க 120 rupees. Then find the cost of the cloth purchased by her. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக அவங்க எவ்வளோ க்ளோத் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். So Sankari purchased. Sankari வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க cloth for long skirt. Sankari purchased cloth for long skirt. Long skirtக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க 2.5 மீட்டர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது பிளவுஸ். பிளவுஸுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க 1 3/4 மீட்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ டோட்டலாக அவங்க க்ளோத்ஸ் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டல் க்ளோத் பர்ச்சேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1/2 பிளஸ் 1 3/4 1 3/4. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 2 2s are 4 4 + 1 is 5 5/2. என்ன பண்ணணும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இதை ஆட் பண்ணணும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் இதை ஆட் பண்ணணும் ப்ளஸ் 4 × 1 is 4 அப்புறமா என்னது 4 + 3 is 7 7/4. இப்போ நமக்கு பார்த்தோம்னா என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டுமே இங்கே 2 இருக்கு இங்கே 4 இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் த எல்சிஎம்? எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன வரும் 4 தான் வரும். 2 போட்டோம்னா பாருங்க 1 2s 2 2 2s are 4. திரும்ப 2 போட்டோம்னா 1, 1. ஸோ 2 × 2. வாட் இஸ் த எல்சிஎம்? எல்சிஎம் இஸ் 4. இப்போ நமக்கு 4 எல்சிஎம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் திஸ் மல்டிப்ளைட் பை 2 இங்கே மல்டிப்ளை பை 2னா இங்கேயும் மல்டிப்ளைட் பை 2 பண்ணணும். அப்போ இங்கே ஏற்கனவே 4 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பை 1 மல்டிப்ளை பை 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க 5 × 2 is 10 2 × 2 is 4 ப்ளஸ் இங்கே என்ன வருது 7/4. இப்போ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ்னா என்னது டினாமினேட்டர் சேமாக இருக்கா அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் லைக் டேர்ம்ஸ் சொல்கிறோம். லைக் டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். காமன் டினாமினேட்டர் 4 எடுத்தாச்சு. 10 + 7 that is equal to how much 10 + 7 என்னது 17/4. அப்போ 17/4 அப்படின்றது என்னது 17/4 மீட்டர் ஆஃப் கிளாத் பர்ச்சேஸ்ட் பை ஹர். டோட்டலாக அவங்க எவ்வளோ க்ளோத் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 17/4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மீட்டரோட காஸ்ட் 120 rupees. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத் இஸ் ஈக்குவல் டு rupees 120. இப்போ நம்ம என்ன பண்ணணும் காஸ்ட் ஆஃப் 17/4 மீட்டர் கிளாத் is equal to என்னது 17/4 multiplied by 120. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் 1 4 is 4 3 4s are 12. இப்போ என்ன வரும் பாருங்க 17 multiplied by 30. 17 multiplied by 3 போட்டா என்ன வரும் 7 3s are 21 remainder 2 5. 30 இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ காஸ்ட் இஸ் 510 rupees. இப்போ டோட்டலாக காஸ்ட் எவ்வளோ 510 rupees. இதை 17/4 நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றலாம். 17/4னா என்ன அர்த்தம் பாருங்க 4 போட்டோம்னா என்ன வரும் 4 4s are 16 remainder 1. ஸோ இதோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 4 1/4 மீட்டர். டோட்டலாக அவங்க எவ்வளோ கிளாத் வாங்கியிருக்காங்க 4 1/2 4 மீட்டர் 1/4 மீட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் போடணும் ரிமைண்டர் எங்கே போடணும் நியூமரேட்டர் இந்த ஹோல் நம்பரை நம்ம இங்கே போடுறோம். இதை நம்ம திரும்பவும் வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் அப்படியே போட்டுட்டேன். த ஆன்சர் இஸ் 510 rupees.